சொல்றேன் உன் பொண்ணு ஏன்டா இப்படி இருக்கோ எனக்கு தெரியல. ஒரு என்ன வேலை சொல்லி அமிச்சா அதை என்ன பண்ணாம சுத்திட்டு இருக்கு. இன்னும் தெரியறதுக்கு அதை அமிச்சா எனக்கு புரியல. நான் என்னமா பண்ணிட்டேன்? எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்பவே மாட்டேங்குது. கேட்டா அவன் பேசவே மாட்டான், அது கூட தான் பேசுறான், அடுத்த வேலையே தெரியுதான், அடுத்த வேலையே தெரியுதான்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டோம்? அதே நீ கூட கத்தான்னு சொல்லுது, திட்டான்னு சொல்லுது. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சொல்ற? யார் மனசு வச்சாலும் நீ ஒண்ணும் நடக்காது. அவன் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். எப்பவுமே என் தங்கச்சி நம்ப முடியாது, புரியுதா? உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணும்னா நீங்க தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு புரியல. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நீங்க ஏமாண்டுவீங்க. ஏமாந்துட்டு இப்ப வந்து இவளை பாரு அவளை பாரு அது என்ன பண்ண எனக்கு தெரியல. ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்போது அதை மதிக்கவே தானே, அவளை கண்டுக்கல. இப்ப திடீர்னு வந்து அவன்கிட்ட பாசத்தை காட்டினா அது எப்படி காட்டா? அதுக்கு அவனை கண்டாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு அவங்க கூட தான் வாழணும், அது எப்படி வாழணும் தெரியல. உங்க நிலைமை மாறும் நான் எனக்கு கனவா கண்டேன், திடீர்னு மாறிடுச்சு. இல்ல இவன் இப்படி மாறுவான் நான் என்ன யோசிச்சா பார்த்தேன். இவன் வேணும் காலேஜ் பஸ் தகுதியே இருந்து சுத்திட்டு இருக்கானே, யோசிச்சு இவனை பெருசான மதிப்பாம இருந்தேன். இவன் திடீர்னு இப்படி போய் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறது பொறுப்பான பையனா மாறுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? கிட்ட பேசவே முடியலன்னா அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியல. தனியா இருக்கும் போதே அவங்க கிட்ட பேச முடியலன்னு சொன்னா இந்த வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவங்க தான் டிஃபன் கூட சாப்பிட வரல, என்னாச்சு? வந்து உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். பிரச்சனையே இல்லை. சோகமா இருக்குது. என்ன என்ன கதை சொல்லுங்க. நீங்க சாப்பிட கூட வரல நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீ இப்ப சாப்பிட்ட இன்னும் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாப்பிட்டு வந்துட்டேன், ஒண்ணும் இல்லை. புரியல, ரெண்டு பேரும் இப்படி வருத்தமா பேசுறீங்க, எனக்கு தெரியல. சரி பேசுவா. அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வேலையா